இந்த வரவு செலவு திட்டத்தை நிறுத்திவிட்டு புதியதொரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நாம் தயாரில்லை. அடுத்த வருடத்திற்கான எமது வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி இலக்கு ஒன்று காணப்படுகிறது. அது வெறுமனே தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமல்ல. இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை கொண்டு வருமாறு முன்னர் இருந்த தலைவர் ஒருவர் கூறியிருந்தார். அவ்வாறு கொண்டு வர மாட்டோம். 2027ஆம் ஆண்டுக்காக நாம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தில் நாட்டில் நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு நாம் அதனை நிறுத்த மாட்டோம். அந்த வரவு செலவு திட்டத்தில் சில பகுதிகளை இந்த இடர்நிலைமையில் மீள்வதற்காக முன்னுரிமை அளித்து பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பில் நாம் சிந்திக்கின்றோம். நாம் மாவட்ட செயலாளர்களுக்கு சில விடயங்களை அறிவித்துள்ளோம். தங்களது பிரதேசத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எமக்கு அறிவிக்குமாறு நாம் அவர்களுக்கு கூறியுள்ளோம். அதற்காக நிதியை வழங்குவதற்கு தயார் என்பதனை அவர்களுக்கு அறிவித்துள்ளோம். 10,500 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக அளவில் தற்போது மாவட்ட செயலாளர்களுக்கு ஒதுக்கியுள்ளோம். இலங்கையில் ஒருபோதும் இவ்வாறு இடம்பெறவில்லை. நெருக்கடியான பொருளாதாரத்தை எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் 50 பில்லியன் குறைநிரப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுமாறு சிலர் கூறுகின்றனர். எம்மிடம் 22.2 பில்லியன் ரூபாய் காணப்படுகிறது. எனவே எம்மிடம் இந்த அனர்த்தங்களுக்காக பயன்படுத்துவதற்கு 72.2 பில்லியன் ரூபாய் காணப்படுகிறது. அதே போன்று வீடுகளும் சொத்துகளும் அழிவடைந்துள்ளன. வீடுகளில் சிலிண்டர் தேவை, சமையல் அடுப்பு தேவை, தூங்குவதற்கு மெத்தை தேவை. இவ்வாறு மக்கள் மீண்டும் தமது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். எனவே இந்த 72.2 பில்லியன் ரூபாய் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீள குடியமர்வதற்கு வீடுகளுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வீடுகளில் உரிமையை கருத்தில் கொள்ளாமல் ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். இது பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் கிடைக்கும். மேலதிகமாக அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு இன்று அல்லது நாளை கிடைக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 50,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக இன்று அமைச்சரவை கூடி அதற்கான முடிவை நாம் எடுத்தோம். இன்று இரவு அந்த சுற்று நிருபத்தை நாம் வெளியிடுவோம். அதன்படி அந்த நிதியை எம்மால் ஒதுக்க முடியும். வீடுகளை இழந்தவர்களுக்கு 3 மாதங்களுக்கு, அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களுக்காக வேறு ஒரு வீட்டுக்கு சென்று வாடகையில் இருப்பதற்கு மாதாந்தம் 25,000 ரூபாய் வழங்க உள்ளோம். முகாமில் இருக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த 25,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு வாடகை வீடு ஒன்றுக்கு செல்ல முடியும். அதனை நாம் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்களுக்கு 3 மாதங்களுக்காக வீடுகளை இழந்து முகாம்களில் இருப்பவர்கள் அல்லது வாடகை வீடுகளுக்கு சென்றவர்கள் என்ற எந்தவித பேதமுமின்றி 50,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த கொடுப்பனவு வழங்கப்படும். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தயார்படுத்திக் கொள்வதற்காக இந்த கொடுப்பனவை வழங்க உள்ளோம். வீட்டில் இருவர் இருந்தால் 25,000 ரூபாய், இருவரை விட அதிகமாக இருந்தால் 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று அடுத்ததாக பாதிக்கப்பட்ட நெல், சோளம் மற்றும் தானியங்களுக்காக ஒரு ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். இந்த வயல்களில் மீண்டும் பயிரிட வேண்டும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். 1,60,000 ஹெக்டேர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளன. அந்த 1,60,000 ஹெக்டேர் விளைநிலங்களில் மீண்டும் பயிரிட வேண்டும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என சிலர் கூறுகின்றனர். மரக்கறி செய்கையாளர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த சுற்று நிருபத்தை வெளியிட உத்தேசித்துள்ளோம். எனினும் விவசாயிகள் மீண்டும் நெல் வேளாண்மை செய்ய வேண்டும், மரக்கறிகளை பயிரிட வேண்டும், பொருளாதாரம் மீண்டும் மேம்படும் என்று பார்த்து கொண்டிருக்க முடியாது. விழுந்த இடத்திலிருந்து மீண்டெழ வேண்டும். அதற்கு விவசாயம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போன்று அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பண்ணைகளையும் மீள ஆரம்பிக்க வேண்டும். அதனால் அனைத்து பண்ணைகளுக்கும் 2 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். சிறிய, நடுத்தர, பெரிய வியாபாரம் என்ற அனைத்து வியாபாரிகளுக்கும் மீண்டும் தமது வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போன்று வங்கிகள் மூலமாக சலுகைகளை வழங்கவும் தீர்மானித்துள்ளோம். மத்திய வங்கியுடன் அது தொடர்பில் பேசியுள்ளோம். அந்த சுற்று நிரூபமும் இன்று வெளியிடப்படும். முழுமையாக அழிவடைந்த மீனவ படகு ஒன்றுக்காக 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும்.
பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் பாடசாலை செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதனை வழங்கவுள்ளோம். வியாபாரங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு, கட்டடங்களை மீள நிர்மாணிப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கும் தீர்மானித்துள்ளோம். அந்த கட்டடம் பாதிக்கப்பட்டுள்ள நிலைமையின் அடிப்படையில் 50 லட்சம் ரூபாய் வரையில் இந்த இழப்பீடு வழங்கப்படும். அதேபோன்று முழுமையாக அழிவடைந்த வீடுகளுக்காக புதிய வீடுகளை கட்டிக் கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அரசு காணி ஒன்று இல்லாவிட்டால் அவருக்கு காணி ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக வீட்டுக்கு வழங்கப்படும் 50 லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமாக காணியை பெறுவதற்காக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மக்களை பாதுகாப்பாக மீள்குடியமர்த்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதனால் இதனை செய்ய உள்ளோம். காணியும் வீடும் அழிவடைந்து இருந்தால் அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதே போன்று மீள பயன்படுத்த முடியுமான வீடுகளை திருத்த உள்ளோம். தகரம் ஒன்று காற்றில் அள்ளுண்டு சென்றிருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் இழப்பை பணத்தினால் மதிப்பிட முடியாது. எனினும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்க நாம் தீர்மானித்துள்ளோம். நாம் கடன் வரையறையை இந்த பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளோம். அந்த கடன் வரையறையில் மாற்றங்களை ஏற்படுத்த நாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. बिलियन 72 योजना करන්න පුළුවන් ඒවා අපි අද ගැසට් නිවේදනයෙන් අද නිකුත් කරනවා.